கேப் புக் பண்ணு. கேப் புக் பண்ணா என்னாச்சு? போடு. என்னாச்சு? எனக்கு உடம்பு முடியல, தூக்கமே வர மாட்டேங்குதுடா. தூக்கமா வர மாட்டா? ஆமா. அங்க பாரு எப்படி நிம்மதியா தூங்குறாருன்னு. காலையில வந்தாரு சைட்டுக்கு. லேண்ட புக் பண்ணாரு, நிம்மதியா தூங்குறாரு. நீ எங்க லேண்ட்லைன் கூட நகை 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 கிட்டனால நகை என்னைக்கு வந்தாலும் விலை ஏறும்டா. பீச் பக்கத்துலயே குடுக்குறாங்கக்கா. உங்க அப்பா கொடுப்பா இல்ல எங்க அப்பா கொடுப்பா? எங்க அப்பா எல்லாம் குடுக்கல, தனி ஏஜென்ட்ல குடுக்குறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 575 ரூபாய்க்கு குடுக்குறாங்க. சும்மா கதையில வா வா இந்த சைட்ல உனக்கு எது வேணுமோ சொல்லு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 575 ரூபாய்க்கு 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறேன்னு 3,45,000 ரூபாய். கரெக்டா? ஆமா கரெக்டா? 575 ரூபாய் போட்டா வருதா? அதுல 50% 1,72,200 ரூபாய் நீ குத்தா போதும். 72,500 படி படின்னு கேட்டியா? சரி விடு, கணக்குல கொஞ்சம் மிஸ்டேக். அது குத்தா மட்டும் போதும். பேலன்ஸ் காசுலாம் இஎம்ஐல பண்ணி தர மாட்டாங்க. பேலன்ஸ் என்ன இருக்கோ அது மாசம் மாசம் உன்னால எவ்வளவு முடிதா குடுத்தணும். ஆனா ஒரு வருஷம் லட்சம் அதெல்லாம் எதுவும் வேணாம். நீ பேங்க் எல்லாம் போன அவசியமே இல்லக்கா. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. ஆமா, பீச் பக்கத்துல யாரு தர முடியும்? கோமதி அம்மன் நகர்ல நம்ம பழவேற்கால குத்துட்டு இருக்காங்க. நிஜமா? அப்ப நான் பீச் ஹவுஸ் கட்டிடலாம்ல? கட்டிடலாம். ரெசார்ட் ஹவுஸும் கட்டிடலாம். பண்றோம், நம்ம பண்றோம். அங்க நம்பர் குடுறேன்ல, அந்த நம்பருக்கு புக் போன் பண்ணு. நான் வரேங்கன்னு சொல்லு. ஃப்ரீ கேப் போவாங்க வீட்டுக்கு. போறோம், புக் பக்கத்துல வாங்குறோம். ரெசார்ட்ட கட்டறோம். வேற மாதிரி பண்றோம். பாத்துட்டு இருக்கீங்க, நீங்களும் புக் பண்ணுங்க.